ஹாய், வெல்கம் டு ராம்ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அண்ணன் மாரிதாஸ் கைது பற்றின அவர் என்ன டாபிக் பேசினார், என்ன பேசினார். கைது எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பேசினார் அதை டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் உள்ள ஃபேக்ட்ஸு, அவர் எதுவுமே பொய்யெல்லாம் பேசலை. என்ன கொஞ்சம் ஒருமையிலையும் தனிமனித தாக்குதல் அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவர் கண்டென்ட் இஸ் கரெக்ட். ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். இட் ஹாஸ் ரிப்போர்ட்டட் இன் சோ மெனி பிரிண்ட் மீடியா. என்னன்னாக்கா தமிழ்நாட்டு ஊடகத்தில் பெருசாக வரல, அதான் மேட்ரு. இப்போது அது ஏன் வரலன்னு தான் தெரில எனக்கு. ஓகே, லெட் அஸ் கம் டு தி பாயிண்ட். ஓகேங்களா? அவர் டச் பண்ணது லாட்ரி மார்டின், அப்புறம் ஜான் பிரிட்டோ, அப்புறம் இடி ரெய்டு, அப்புறம் ஆதவர்ஜனோட அரசியல், லீமா ரோஸ் மேடம், அப்புறம் ஆதவர்ஜன ஒய்ஃபு டெய்சி மேடம், இத்தனை பேரையும் டச் பண்ணியிருக்காரு. அதுதான் இவ்வளோ சீரியஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 26/5 ரெய்டு நடந்திருக்கு. 26/5 போன மாதம். ஓகேங்களா? அப்புறம் 27/5 இடி அதை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸை வச்சுட்டு தான் அவர் பேசுகிறாரு. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் சோஷியல் மீடியாவில் இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் அண்டு கூகுளில் போனாலும் இருக்குது. இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், ஒன்றும் மூடி மறைச்சலும் ஒன்றும் இல்லை. 26/5 ரெய்டு, 27 இடியோட ப்ரெஸ் ரிலீஸு. ஓகே, நம்ம இது என்ன பண்ணுவோம்னாக்கா பார்ட்டாக பார்த்துருவோம். பார்ட் 1. ஓகேங்களா? இந்த ஜான் பிரிட்டோ, ஓகேங்களா, என்ன இடி ரெய்டு அதை முதல்ல பார்த்துருவோம். இந்த ஜான் பிரிட்டோவோட ஃபுல் நேம் ஜான் பிரிட்டோ பிலிப்ஸ். இதுதான் அவரோட ஃபுல் நேமு. இது ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுது அப்படின்னாக்க, இவர் லீமா ரோஸ் மேடமோட தம்பி, அப்புறம் லாட்ரி மார்டினோட மைத்துனர், அப்புறம் அமைச்சர் ஆதவர்ஜனாவுக்கு சித்தப்பா. ஓகேங்களா? இதுதான் லிங்க்கு. ஓகேங்களா? அதுதான் இது சீரியஸ் ஆகுது. 2001 அவர் வெளிநாட்டை தலைமறைவாக இருக்கிறாரு. எந்த நாட்டு இருக்காரு தெரியல. 2001 அவர் யாரும் இன்னும் ஜான் பிரிட்டோ வேறு அரெஸ்ட் பண்ணல. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஓகேங்களா? இடி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. அது எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இவர் மேலே இப்போ குற்றச்சாட்டு என்ன அப்படின்னாக்க, 99 கிலோ கஞ்சா, 37.5 கிலோ மெத்தபட்டமைன் இஸ் சிந்தட்டிக் ட்ரக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது. அதில் குவாலிட்டி கிரேடெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் கூட பெரும் பணக்காரர்கள் அது யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஈசிஆர் ரோடு பப்ளே அது அவைலபிளாக இருக்குது. மேபி நம்மளை மாதிரி சாதாரண வெகுஜனங்களுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது ரொம்ப இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ், இட்ஸ் அ பிக் லாபி. சாதாரண விஷயம் கிடையாது. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 108 கோடி ரூபா கஞ்சா வேல்யூ. ஓகேங்களா? அப்புறம் 150 கோடி மெத்தபட்டமைன் சிந்தட்டிக் ட்ரக்கு. ரெண்டையும் கூட்டினா 258 கோடி வேல்யூக்கான உள்ள சரக்கு பிடிபட்டிருக்கு. இது எப்படி கடத்திருக்காங்கன்னா, ஸ்ரீலங்கா கடல் பகுதி வழியாக கடத்திருக்கிறதா குற்றச்சாட்டு. அதாவது நம்ம மாரிதாஸ் அண்ணன் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த ஜான் பிரிட்டோ இந்த ஹவாலா வேலையையும் அப்புறம் மணி லாண்டரிங் வேலையும் மாற்றின் குடும்பத்துக்காக அவர் பண்ணுறாரு. ஜான் பிரிட்டோ மொத்தம் குற்றம் சாட்டியிருந்தால் பிரச்சனை இல்லை. என்டையர் ஒரு லாட்ரி ஃபேமிலியை அவர் இழுக்கிறாரு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி அமைச்சர் ஆதவர்ஜனோட மனைவி டெய்சி மேடம், அப்புறம் லீமா ரோஸ் மேடம், எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ எல்லாரையும் கிளப் பண்ணுறாரு. அதுதான் இப்போ மேட்டராக இருக்குது. சரி, பார்ட் 2. இந்த லாட்ரி மார்டின் யார்? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு. ஓகேங்களா? இவரோட ஃபுல் நேம் சாண்டியாகோ மார்டின். அவர் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணதுனால அவர் பேர் லாட்ரி மார்டின் ஆயிடுச்சு, சாண்டியாகோ மார்டின். இவர் மியான்மாரில் ரங்கூனில் பிறந்திருக்கிறாரு. கூலித்தொழிலில் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் வெரி மச் அவைலபிள் இந்த டைம்ஸ் நோவில் மேகசின்லேயே இருக்குது, பேப்பர்லேயே இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை, இன்னும் கம்பசூத்திர ரகசியம்லாம் கிடையாது. இவர் ஏன் கூலித்தொழிலாளர்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க, பின்னாடி இருக்குது விஷயம். ஓகேங்களா? அப்புறம் இந்தியாவுக்கு வர்றாரு. ஃபியூச்சர் கேமிங்கிற கம்பெனியாக இருக்குது. அவர் கம்பெனியில் ஃபியூச்சர் கேமிங் தான் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்குது. அதுபோக ஏகப்பட்ட கம்பெனி வேறு விஷயம். அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறாங்க, லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க, இவங்க மேலே லாட்ரி மார்டின் மேலே 2019 இடி விசாரணை இருக்குது. 2019
ஐயா நரேந்திர மோடி 2014 தான் வர்றாரு, 19 இருக்குது. ஓகேங்களா? அதாவது பல விதமான நிதி முறைகேடுகள் இடி விசாரணை இருக்குது, 2019 இருக்குது. நான் ஏன் அந்த 2019 இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னாக்கா பின்னாடி மேட்டர் இருக்குது. பார்ட் 3. ஓகேங்களா? இவர் மார்டின், அதாவது லாட்ரி மார்டின் வந்து 1368 கோடி வந்து எலக்ட்ரோலர் பாண்டும் அரசியல் கட்சிகளுக்கு, இந்தியா முழுக்க அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த எலக்ட்ரோலர் பாண்டும் வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? யார் யாருக்கு வாங்கியிருக்காரு? பிஜேபிக்கு வந்து 100 கோடி ரூபாய் டைரெக்டாக கட்சி நிதி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் 100 கோடி ரூபாய்க்கு வந்து எலக்ட்ரோலர் பாண்டு வாங்கியிருக்கிறாரு. டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்குல்ல, மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் இப்போ தோற்று போனாங்களே பிஜேபி கிட்ட, பிஜேபி ஆட்சி அமைச்சருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து 542 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துருக்காரு. பிஜேபிக்கு 100 கோடி தான், திமுகவுக்கு 500 கோடி. ஓகேங்களா? அதுக்கு மேபி இந்த திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துட்டு தான் வந்து நம்ம ஆதவர்ஜுனா திமுகவில் தான் முதல்ல இருந்தார், அங்கே போனாரா தெரியாது, அது பின்னாடி ஒரு வந்து டீட்டெயில் வச்சுருக்கிறேன் நான். ஓகேங்களா? ரைட்டு. அப்புறம் காங்கிரஸுக்கு சில கோடிகள் கொடுத்துருக்காரு. மொத்தம் வந்து 1368 கோடி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே பழைய சுப்ரீம் கோர்ட் விஷயமா ஒரு கேஸ் வந்து அதில் வந்துட்டு இதெல்லாம் இருக்குது, எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கூலி தொழிலாளி டு திஸ் மச் ஆஃப் மணி பாயிண்ட், கூலி தொழிலாளி டு திஸ் மச், இதெல்லாம் தமிழ் சினிமாவில் தான் நடக்கும், ஹாலிவுட் படத்தில் நடக்கும் பாருங்கள். ஓகேங்களா? எதுவுமே சாத்தியம்தான் போல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாரு. நான் என்ன கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியலை. திமுக அப்போ வந்துட்டு ஆட்சியில் இருந்தது, அப்புறம் பிஜேபி 2014 ஆட்சியில் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் கையில் இடி இருக்குது, கடலோர காவல்படை இருக்குது, கோஸ்டல் கார்டு இருக்குது. ஓகேங்களா? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி நிதி கொடுக்கும்போது, ஏன்பா எங்களுக்கு வந்து 500 கோடி 100 கோடி அப்படி கொடுக்குறியே, கட்சி நிதி எலக்ட்ரல் பாண்ட்லாம் வாங்குறீங்களே, நீங்கள் எப்படி இந்த பணத்தை சம்பாதித்தீர்கள்? நேர்மையான வழிகளில் சம்பாதித்தால் மட்டுமே நாங்கள் வாங்குவோம், நீங்கள் வந்து வேறு ஏதாவது அது என்னது இல்லீகல் முறையாக சம்பாதி நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்லிட்டு அன்னைக்கே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கலாமே. காசு கொடுக்கும் போதெல்லாம் வாங்கி ஜோபிக்குள்ளே போட்டீங்க. என்ன ராஜா அது? சரி, என்ன பண்ணுறது? அதாவது எல்லாம் ரூல்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளை நாமே ஏமாற்றிட்டு இருக்கிறோம். ஓகே, பார்ட் 4, ஆதவர்ஜுனாவுடைய பொலிட்டிக்கல் கேரியர். ஓகேங்களா? இவர் வந்து ஆதவர்ஜுனாவுடைய மருமகன், எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? திமுகவில் இருந்தார், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் தெரிஞ்சிருக்காது. திமுகவில் இருந்தார், திமுகவில் நைஸாக வெளியே தள்ளிட்டாங்க அவரை. மேபி இவரோட இன்டெலிஜென்ஸ், சாமர்த்தியம், வேகம் இதெல்லாம் வந்து எப்பா எங்கள் கட்சிக்கு இது தாங்காது, நாங்களே பெரிய கில்லாடிங்க, நீ வேறு உள்ளே வந்து குட்டையை குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாம் தெரியாது எனக்கு. ஆனால் இவரை பார்த்து பயந்துருக்குறாங்க. அப்போவே நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஸ்மார்ட்டாக அது ஸ்மெல் பண்ணிட்டார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு விசிகாவுக்கு வந்தார். விசிகாவில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, சுமூகமாக தான் வெளியே வந்தார். மேபி அவருக்கு அங்கே ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அது திருமாவளவன் மேலே இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மரியாதை உண்டு, அவர் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிவிகேக்கு வந்தார். எல்லாரும் எது விஜய் வந்து அவர் சினிமா பாப்புலாரிட்டார் ஜெயிச்சுதா சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி திமுக இப்படி தான் நம்புது. இல்லை, ஆதவர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன்கிற அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க் பண்ணியிருக்கு, ரொம்ப திறமையாக செயல்பட்டுருக்காங்க. இதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம். ஆதவர்ஜுனாவோட பங்களிப்பை மறுக்கவே முடியாது. இது இன்றைய முதலமைச்சருக்கு நன்னா தெரியும். ஓகேங்களா? யாரெல்லாம் பாலிடிக்ஸை நல்லா வாட்ச் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணார். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவருடைய பேக்ரவுண்டு. இவரோட உண்மையான பேர் செந்தில்குமார். அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆதவர்ஜுன ரெட்டின்னு மாற்றிக்கிட்டாரு. மேபி செந்தில்குமார் பேர் நல்ல பேர் தானே, முருகக்கடவுள் பேர் ஏன் மாற்றுறாருன்னு தெரில. ஓகே, அது அவருடைய பர்சனல் விஷயம். அப்புறம் இவர் வந்து டிவிகேல மினிஸ்டர் இருக்கார், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரு, அப்புறம் நெடுஞ்சாலைத்துறை மினிஸ்டரு. அது இவர் இந்த மாரிதாஸோட இந்த அரெஸ்ட்டுக்கு காரணம் இது ஒத்தாரெலாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். நெடுஞ்சாலைத்துறை மினிஸ்டர்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே. நெடுஞ்சாலைத்துறை மினிஸ்டர் பண்ணால் தான் ஊழல் பண்ண முடியும், கரப்ஷன் பண்ண முடியும், நிறைய முறைகேடுகளை பண்ணி சம்பாதிக்க முடியும், அவ்வளோதான் எடுத்திருக்கேன்ட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு 17 ஸ்டேட் ஹார்பர், தமிழ்நாட்டில் 17 துறைமுகங்கள் இருக்குது, அது இவர் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் என்னாக்க, 17 துறைமுகம் கட்டுப்படுத்துவதன் மூலம் கடத்தல் கொள்ளையை எளிதாக்கிறார், அவருக்கு வசமாக்கிக்கிறாருன்றார். இதெல்லாம் தான் என்ன சொல்ற பர்சனல் அட்டாக்கு வந்து நம்ம எந்த விதமான ஒரு பேஸ் இல்லாமல் சொல்லக்கூடாது. ரைட். அடுத்தது பார்ட் 5, லீமா ரோஸ் மேடம். லீமா ரோஸ் மேடம் வந்து
பெருசாக முன்னாடி யாருக்கும் தெரியாது. இப்போ தெரியறதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க அதிமுக எம்எல்ஏ ஆயிட்டாங்க. லாட்ரி மார்ட்டினோட ஒய்ஃப். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க வந்து ஐஜேகேல இருந்தாங்க. ஐஜேகே கட்சி வந்து நம்ம கல்வி தந்தை மரியாதைக்குரிய பச்சைமுத்து இருக்கார் இல்லையா, எஸ்ஆர்எம் காலேஜ், அப்புறம் புதிய தலைமுறை, அவருடைய கட்சி தான் ஐஜேகே. பிஜேபியில் இருந்தாங்க. இப்போ பிஜேபி கூட கூட்டம் இருந்தால் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு. அங்கேருந்து விலகி வந்து தான் அதிமுகவில் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் பலகருப்பியாவுக்கும் லீமா ரோஸ் மேடமுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆச்சு. கிளாஷ்னாக்க அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், லீமா ரோஸ் பற்றி இவங்க வந்து ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்க, நிறைய முறைகேடுகள் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து அதிமுகவை நாசப்படுத்திடுவாங்க, டிவிகேவை நாசப்படுத்திடுவாங்கன்னு சொன்னார். அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னாக்க, நாங்கள் வந்து 6,000 கோடியிலேருந்து 7,000 கோடி வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம், நாங்கள் இந்த நாட்டுக்கு பெரிய சேவை பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்கள் முக்கியமாக இவர் மாதிரி வந்து பொழுதுபோக பேசிட்டு இருக்கிறோம் முக்கியமாங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. நம்ம அண்ணன் மாரிதாஸ் அண்ணன் இங்கே தான் பிரச்சனை. இது வந்து அடுத்த பாயிண்ட் பிரச்சனையாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, 400 லீமா ரோஸ் மேடம் 400 ஃபேக் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க, கணக்கு வழக்கில் முறைகேடு பண்ணுறதுக்கும் கள்ளப்பணத்தை வந்து ஒயிட் ஆக்கிறதுக்கும் 400 கம்பெனி வச்சுக்கிட்டு நீங்கள் டேக்ஸ் கட்டி நீங்கள் பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்லாம் அவர் தவிர்த்துருக்கலாம். ரைட்டு. ஃபைனலாக அவர் அந்த நம்ம மாரிதாசன வீடியோட கன்க்ளூஷன் அப்படின்னாக்க, நான் எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன்னாக்க, 1368 கோடி எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்துருக்குறாரு. ஓகேங்க, அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்க, மற்ற குற்றச்சாட்டுலாம் சொல்கிறீங்களே, இத்தனை கட்சிகள் பணம் வாங்கியிருக்குல்ல, அதையும் நம்ம கேட்கணும்ல. ஓகேங்களா? 1. 2வது 258 கோடி ஒரு ட்ரக் சிண்டிகேட் வந்து ஜான் பிரிட்டோ மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜான் பிரிட்டோ வந்து 10 ஆண்டுகளாக தலைமறைவாக இருக்கிறாரு. அப்புறம் அமைச்சர் ஆதவர்ஜனா வந்து 17 ஹார்பர் தமிழகத்தில் இருக்க துறைமுகங்கள் வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதா குற்றச்சாட்டு சொல்கிறாரு மாரிதாஸ். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு மாரிதாஸ் அண்ணன். என்ன சொல்கிறாருனாக்க, இந்த மாஃபியா கும்பலிடம் எச்சரிக்கையாக தமிழக மக்கள் இருக்க வேண்டும், இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் ஆபத்துன்றாரு. அண்ணா, குற்றம் தான் சாட்டியிருக்காங்கண்ணே, நிரூபிக்கப்படணும், கோர்ட் இருக்குது. ஓகேங்களா? அப்படி பார்த்தா நம்ம ஊரில் வந்து பெரும்பாலான அரசியல்வாதிகள் வந்து குற்ற பின்னணியோடு தான் இருக்கிறாங்க. ஸோ நாம் என்ன சொல்கிறோம்னாக்க, கோர்ட்டுக்கு வந்த பிறகு அங்கே என்ன நிறுவனமாதோ அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா? நம்மளாம் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த என்டையர் டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னாக்க, நியூஸ் 9, டைம்ஸ் நவ், அப்புறம் இடியோட ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா, அதுலேருந்து தான் நான் எடுத்திருக்கிறேன் நான். ஓகேங்களா? எல்லாமே மாரிதாசன் சொன்னது எல்லாமே ஃபேக்ட் தான். என்ன அந்த பர்சனல் தாக்குதல் இல்லாமல் சொல்லியிருக்கலாம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது தமிழக மீடியா, பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா யாரும் பெருசாக டச் பண்ணல. திமுக இதை பற்றி இன்னும் வாயை திறக்கல. திமுகவுடைய மௌனம் ஆபத்துன்னு நினைக்கிறேன் நான். பிஜேபியே சைலண்ட்டாக இருக்குது. மேபி இது அண்ணாமலை கையில் எடுப்பாரோங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க பாலிடிக்ஸுக்கு இதெல்லாம் ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இது வந்து தம்பி விஜய்னு இப்போ சொல்கிறேன்னு பயமாக இருக்குது எனக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இது ரொம்பவே சீரியஸாக இருக்கணும். வழக்கம் போல் மௌனமாக இருந்து கடந்து போய் நினைக்காதீங்க. இதை வந்து ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்கும். அதில் எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்க, 2000 இதில் ஆதவர்ஜுனாவுடைய மனைவி வந்து டெய்ஸி இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, 2024 ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதில் 5 பேர் வந்து ஜாமீன் கேட்டதாக ஒரு மேட்டர் இருக்குது. ஜாமீன் எதில் கேட்டிருக்க, போதைப் பொருள் கடத்தல் விஷயமா கொச்சின் கோர்ட்டில் வந்து 5 பேர் ஜாமீன் மனு கேட்டு போட்டிருக்கிறாங்க. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் 2024 ஜட்ஜ்மெண்ட் காப்பி ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அந்த கடத்தல் வழக்கில் வந்துட்டு 5 அக்யூஸ்ட், அந்த 5 அக்யூஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் வந்து ஜான் பிரிட்டோ, 2வது வந்து லீமா ரோஸ் மேடம், அப்புறம் 3வது வந்து அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய மனைவி டெய்ஸி மேடம். இது போக இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வரும்போது வாய்ஸ் ஆஃப் காமனோட காரில் தான் வந்தார். அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் வந்து நவ் இட் ஹஸ் பீன் கனெக்டட் டு ட்ரக் சிண்டிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களே தயவு செஞ்சு இதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. இது அப்படியே இது அரஸ்ட் தேவையான்னு தெரில. இதுக்கு வந்து சரியான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா பேராபத்தாயிடும் ஆட்சிக்கு. உங்களை வந்து
வெறும் தமிழக மக்கள் மாத்திரம் நம்பல. இந்தியால உள்ள பெரும்பாலும் மாநிலங்கள் இப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. சாமானிய கட்சி அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இது நம்மளுடைய கருத்து. இந்த மாரிதாஸ் அண்ணனுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் மாரி நடத்தக்கூடிய ஒரு திறமையான ஒரு நபர் நீங்க. டைம்ஸ் நௌல அர்னாப் பண்ற வேலைய நீங்க சூப்பரா தமிழ்நாட்டுல பண்ணுவீங்க. உங்க சேவை தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களும் மிக மிக அவசியம். தயவு செஞ்சு ஃபியூச்சர்ல வந்துட்டு நீங்க சவுக்கு சங்கர்லாம் ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ல வந்து பர்சனல் அட்டாக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ அட்டாக் பண்றது, அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாரி நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். அரஸ்ட் தேவையான்னு எனக்கு உடன்பாடு இல்ல. நம்ம திரு சூர்யா சிவா அரெஸ்ட் பண்ணீங்க. நியாயம். அப்புறம் வந்துட்டு ஏன்னா அவங்க வந்து பெண்களையும் குழந்தைங்களையும் ரொம்ப தரக்குறைவா எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாங்க. தட் இஸ் நாட் அட்வைசபிள். முக்தார் கூட இப்போ தலைமறைவாக இருக்கிறாரு. அவர் கிடைச்சிட்டாருன்னா அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஓகே. தட் இஸ் ஏன்னா அது வந்து ரொம்ப அந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நான் வந்து இந்த சூர்யா சிவா அரெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஏன்டா அரெஸ்ட் வரைக்கும் ஏன் போச்சுன்னு பார்க்கும்போது இருக்குது ரொம்ப அது என்ன சொல்கிறது, ஒரு சர்டிஃபிகேட் படம் மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் குட். அது வந்து சமுதாயத்துக்கு கெடு விளையக்கூடியது. அதுக்கப்புறம் என்னுடைய கருத்து இது, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்கு. எந்த கான்டெக்ஸ்ட்டை சொல்கிறேன் அப்படின்னாக்க, டிஎம்கே என்ன தப்பு பண்ணிச்சோ அதே தப்பு தான் டிவிகே பண்ணுது. டிஎம்கே இப்படி தான் வந்து சவுக்கு சங்கர் மேலே பர்சனலாக எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. அவருக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக்குனாங்க. இப்போ அதே மாதிரி தான் அண்ணன் மாரிதாஸ் பண்ணுறீங்க. இதனால் பண்ணிங்கன்னாக்கா மாரிதாஸோட இமேஜ் தான் கூடும். இப்போ அவரை பற்றின சோஷியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவரை பற்றி எல்லாரும் தேடுறாங்க. மாரிதாஸ் யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபி பர்சன். அவர் பின்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்குது. திமுக அரெஸ்ட் பண்ணும்போது வந்து அட்டர்னி ஜெனரல் பிஜேபி சார்புடையவங்கலாம் பெரிய பெரிய வக்கீல்கள் இங்கே வந்தாங்க. ஜஸ்ட் லைக் தட் வெளியே வந்தார் அவர். இதே மாதிரி வருவார். மேலும் கடுமையாக அவர் தாக்குதலை பண்ணுவார். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு உங்கள் ஆளுங்களை வச்சு நீங்கள் கவுண்டர் வீடியோ போட்டு அவர் சொல்கிறதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்றது. அவர் வந்து பிஜேபி சொல்லி பண்ணுது, அவரோட பர்சனல் கெயின் தெரிக்கிறார், அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது கவுண்டர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கனாக்க இது வந்து உங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமாக முடியும். அதுக்கப்புறம் இதில் என்னோட ஒரு தியரி ஒன்று இருக்குது. இது என்னோட பர்சனல் தியரி. இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி பாருங்கள். நல்லா பாருங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழலை வச்சு நான் ஒரு கன்க்ளூட் பண்ணுது. என்ன பண்ணுறாங்க, தம்பி விஜய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜயை பெரிய ஆளாக்குறாங்க. ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஃபோர்ஸை கொண்டுறாங்க. எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணாங்க, அண்ணாமலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இயக்கன்றாரு, அப்புறம் தனி கட்சின்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து சிஎம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஒரு டம்மியாக பண்ணுறாங்க. ஆதவர்ஜுனா ஃபோக்கஸ் தூக்குறாங்க. ஆதவர்ஜுனா நெக்ஸஸை வெளியே கொண்டு வர்றாங்க. இது என்ன ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆதவர்ஜுனா நெக்ஸஸ் வந்து இன்னும் புதுசு கிடையாது. ஜான் பிரிட்டோ, லீமா ரோஸ்மான் இதெல்லாம் வந்து குடும்பமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் கேஸ் ரொம்ப நாள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அமைச்சர் ஆதவர்ஜுனா மேலே எந்த கேஸும் இல்லை. ஓகேங்களா? இது வரைக்கும். ஓகேங்களா? அவர் இது லிங்க் பண்ணதுனால தான் ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க. ஸோ விஜய் முதலமைச்சர் டம்மி ஆக்குறாங்க. ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. இந்த கேப்பில் வந்து அதிமுக எம்எல்ஏக்களை பூரா லைன் கட்டி டிவிகேக்குள்ளே கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? இந்த கேப்பில் வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, என்னோட கால்குலேஷன், அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இது எடுப்பார். ஒரு பெரிய ஒரு சக்தியாக வருவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி ஆட்சி வரதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கும். இந்த தியரியை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. பாய்.